வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஓல்டு மிஷினு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் போயிடுச்சு. ஆனால் நமக்கு இன்டோர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் மட்டும் மாற்ற போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா கேஸு திறந்து விடாமல் எப்படி கம்ப்ரஸர் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் போயிடுச்சு. இப்போ இந்த கம்ப்ரஸரை கட்டிட்டு நம்ம புது கம்ப்ரஸர் மாற்ற போகிறோம். இந்த கம்ப்ரஸர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட்ட போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெல்டிங் அடித்து இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து புது கம்ப்ரஸர் குறைக்க போகிறோம். இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் இருக்குது. இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பம்ப் டவுன் பண்ண முடியாது, இதனால் கம்ப்ரஸர் போயிடுச்சு. அதனால் வால்வு க்ளோஸ் பண்ணிட்டோம். இதில் கண்டென்ஸரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் இருக்குது. இதில் ஒரு சார்ஜிங் கேபிள் பற்ற வச்சு இதில் மட்டும் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிடலாம் வேகம் பண்ணி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடும். இதை கட் பண்ணி எடுத்துனா அடுத்த கம்ப்ரஸர் கொஞ்சம் கஷ்டமாகிடும். அதனால் ஹீட் காட்டி எடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிச்சார்ஜ் லைன். டிச்சார்ஜ் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் காட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பண்ணது செக்ஷன் லைனு. இது வந்து பார்த்திங்கன்னா அக்யூமுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேஸில் இருக்க கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஆகும். பார்த்திங்கன்னா டிச்சார்ஜ் லைனை கட்டி எடுத்தாச்சு. கட்டி எடுத்து ஒரு சார்ஜிங் கேபிள் பற்ற வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த பைப் லைனே நம்ம ஹீட் காட்டி எடுத்துடலாம். ஏன்னு கேட்டால் கம்ப்ரஸர் வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதால் அதை ஃப்ரீயாக எடுத்துகிட்டு நம்ம உட்கார வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் லைன் தனியாக எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய கம்ப்ரஸர் எடுத்துகிட்டு புது கம்ப்ரஸர் குறைக்கிறோம். எதனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரஸர் தூக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பைப்பெலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டோம். பிடிச்சி வச்சுக்கணும். எதனால் வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் டேப் அடிக்கலாம், இந்த டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் வர உட்காந்துரும், அடைப்பு ஏற்பட்டுரும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் என்ன டேப் பிடிச்சி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புது கம்ப்ரஸர் வந்து உட்கார வச்சு வெல்டிங் அடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா புது கம்ப்ரஸர் உட்கார வச்சாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் லைனு இப்போ கரெக்டாக பக்காவாக உட்காந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா புது கம்ப்ரஸர் வாங்கும் போது பழைய கம்ப்ரஸருடைய மாடலை பார்த்து தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு ஆல்ட்ரும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 3 லெக்குமே கரெக்டாக உட்காந்துச்சு. அதேமாதிரி பைப்பிங் லைனும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதே பயன்படுத்திடலாம். இது அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜிங் கேபிள் மட்டும் வச்சுருக்கோம். அதுதான் முன்னாடியே சொல்லிட்டோம் எதுக்காகன்னு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஏற்றுறதுக்கான லைனு. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டோர்லேயும் பைப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் இருக்குது. அதை திறந்து விட்டுட்டு தான் நம்ம பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா திறந்து விட்டோன்னா வேஸ்ட்டாக போயிடும் கேஸு. நமக்கு இது ஒரு சின்ன சேவிங்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சேவ் ஆகிடும். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் பண்ணிட்டு அவுட்டோரில் மட்டும் கேஸ் ஏற்றிட்டு அப்புறமா டோட்டலாக கேஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு போகிறோம். வச்சு வெல்டிங் வச்சுட்ருக்கோம். வெல்டிங் வச்சு முடிச்சோடனே வேக்கம் சார்ஜ் பண்ணி கேஸ் போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 வெல்டிங்கு. எல்லா வெல்டிங் பார்த்திங்கன்னா பக்காவாக அடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சைட்டில் தான் இருக்கோம். கஸ்டமர் ப்ளேஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு. இது மேலேயே வச்சு தான் நம்ம கம்ப்ரஸரை மாற்றி இது பண்ணுறோம். பார்த்திங்கன்னா வேக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வேக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour போட்டால் போதும். இப்போ நம்ம வேக்கம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா மிஷினுடைய ஒரு பாதிக்கு மட்டும்தான் போடுறோம். ஒரு பாதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கேஸ் வச்சு லாக் பண்ணி வச்சுருக்கோம் இன்டோரில். இப்போ அவுட்டோருக்கு மட்டும்தான் வேக்கம் போட்டுட்ருக்கோம். அதுக்கு தான் இந்த சார்ஜிங் கேபிள் பற்ற வச்சுருக்கோம். இப்போ நம்ம வேக்கம் போட்டு இதில் இருக்கிற கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம குறையிறதுக்கு மட்டும் கேஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா வேக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆகிட்டுருக்கு. வேக்கம் ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 0ல் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ்க்கு வந்துருச்சு. இது ஒரு 1/2 hour ஓட விட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 hour வேக்கம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வால்வு லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் மிஷினையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எந்த வால்வு திறக்கணும் வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது
டிச்சார்ஜ் லைன் தான் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வந்து அப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டோரில் கேஸ் இருக்குது, இன்டோர்லேயும் பைப் லைன்லேயும் கேஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் லைன் தான் திறக்கணும். இதுதான் செக்ஷன் லைன், அது பெருசாக இருக்குது செக்ஷன் லைனு, அதை தான் ஓப்பன் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா கேஜ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறோம். ஐடியல் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 120 வரைக்கும் இருக்குது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிச்சார்ஜ் லைனை ஓப்பன் பண்ணிடணும். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த கம்ப்ரஸர் லைனையும் கொடுத்தாச்சு. ஒரு கம்ப்ரஸர் லைன் கொடுக்கறதுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது ரன்னிங் எது, ஸ்டார்டிங் எது, காமன் எதுன்னு கொடுத்துருப்பாங்க. சி போட்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காமனு, யூஆர் போட்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கு, விஎஸ் போட்டுக்கிறது வந்து ஸ்டார்டிங்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கவரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மிஷின் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ரஸர் மாற்றினது. ஏன்னாடா இது இந்த உள்ளே பார்த்தா புதுசாக இருக்குது, வெளில பார்த்தா ரொம்ப பழசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் புதுசாக மாற்றியாச்சு. எதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் மோட்ரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயரில் ஓவராக சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது கேஸ் நிற்கலை. கேஸ் லீக் செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் காயிலில் லீக்கு. அது ஒரு இடம் 2 இடம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 இடத்துக்கு மேலே இருந்தது. அதால் வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் மட்டும் பார்த்திங்கன்னா இண்டோர் ஒரு 6 மாதம் முன்னாடி பயங்கரமாக லீக் ஆனதால் புதுசாக மாற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் போயிடுச்சு சுத்தமாக. நம்ம அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மிஷின் போட சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு இப்போதைக்கு ரெடி பண்ணி கொடுன்னு சொன்னாங்க. அதால் வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் மாற்றியாச்சு. இப்போ கம்ப்ரஸரும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மாற்றியாச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் புது மிஷின் தான். நமக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இண்டோரும் கம்ப்ரஸர் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது கம்ப்ரஸர். நம்ம ஒரு மனுஷனுக்கு வந்து இதயம் போல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரு. அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக மாற்றியாச்சு. இப்போ மிஷினை ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். என்ன மிஷின் ஆன் பண்ணிட்டோம். ஏன்னா அவுட்டோர் ஆன் ஆகிடுச்சு. ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.53 இருக்குது. அது ரோட்ரி கம்ப்ரஸரு. இது ஓட வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஏறும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம கேஸ் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி கேஸ் டாப்அப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கேஸ் கம்மியாக இருக்குது. ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 10 தான் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மிஷினில் கேஸ் கம்மியாக இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிஷினில் இருக்கிற ஏசியில் இருக்கிற பைப் லைனை பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி லிக்விட் லைனில் வந்து ஐஸ் கட்டிச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேஸ் திறந்துட்டோம்னா அந்த தேவையான கேஸ் வந்தோடனே இன்னும் ஆட்டோமேட்டிக்காக கரைய ஆரம்பிச்சிடும். நான் கேஸ் ஓப்பன் பண்ணுறோம். லைனில் அதாவது பெரிய பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டுங்கன்னா கேஸ் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி ஐஸ் கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்டோவில் டஸ்ட்டு நிறைய இருக்குது, கூலிங் வந்து ஃபுல்லாக வந்து ரேடியேஷன் ஆகலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஐஸ் கட்டும். அதே போல் இண்டோர் ஃபேன் மோட்ரு ஓடலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டும். இப்போ ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 45 வச்சுருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் ஓட விட்டு செக் பண்ணுவோம். ஏன்னா இது ரோட்டரி கம்ப்ரஸர் கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றணும். இல்லைனா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஏறும் ஓட 22 கேஸு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் 60 வச்சுருக்கோம். ஏன்னா ஓட வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஏறுது பாருங்கள். அதனால் மிஷினும் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்ஸையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.